தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா மகாபெரியவா சரணம், பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பார்கண சிந்தம் ஞானத சாஸ்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமானந்தம் கலியுக தெய்வம் காஞ்சி மகாநிதி யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா தீர்த்து வைத்த மீராவின் மசக்கை. பெரியவா தீர்த்து வைத்த மீராவின் மசக்கை. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மை பாருங்கள். என்ன சொல்கிறோம், டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் மட்டுமே பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் இருக்குது. ஸ்ரீராம் அவளோட ஒய்ஃப் மீரா இவாள்லாம் முதல்ல யூகேயில் இருந்தால் நம்ம 2 எபிசோடு அதை பார்த்துட்டோம் அவளோடது. இப்போ நிறைய வந்துன்னு இருக்கு, அதுலேருந்து பழசு விட்டதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நியூ ஜெர்சிலாவா அதுக்கப்புறம் மூவ் ஆகி அங்கே இருக்கா, இப்போ இன்னும் அங்கே தான் இருப்பாள். 2 பேருமே மகாபெரியாவோட அத்தியந்த பக்தர்கள் ஆயாச்சு. பெரியவாள் உடலையே அப்போ அந்த 2 எபிசோடில் ஸ்ரீராம இழுத்தார். அதுக்கப்புறம் மீரா அவர் பொண்டாட்டி மீராவை இழுத்தார். அதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது மீராவை பற்றி தான் பார்க்கணும். மீரா ஃபஸ்ட்டு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. 3வது மாதத்தில் இவளுக்கு அந்த கிரேவிங் அப்படிம்பாலே அவளுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த கர்ப்பிணிகளுக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் அது சாப்பிடணும்னு இவளுக்கு ஒரு மசக்கை கிரேவிங் இருந்திருக்கு. ஆனால் சாதாரணமாக இது நியூ ஜெர்சியில் அங்கே போய் இது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நல்லாவே தெரியும். அது ப்ரிப்பேர்டாக தான் இருக்கா அந்த பொண்ணு. அவளுக்கும் மீராக்கும் தெரியுது கிடைக்காதுன்னு, ஸ்ரீராமுக்கும் தெரியுது கிடைக்காதுன்னு. அப்போ ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு எங்கேயோ வெளில போகணும்னு ஏதோ ஒரு வேலையை கிளம்பியிருந்த போது அப்போ போகிற வழியில் அவருக்கு திடீர்னு தோணியிருக்கு, சரி இவளுக்கு மீராவுக்கு ஏதாவது அந்த கேட்டாலே அது எதாவது கிடைக்கிறதா இங்கே பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. இதெல்லாம் பெரியவா அனுகிரகம் தான் நடக்கும். ஒரு 6 இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கான். இந்தியன்ஸ் நடத்துகிற ஸ்டோர்ஸ் 6 தான் அங்கே இருக்கான் அந்த ஏரியாவில். அங்கே கிடைச்சா உண்டு, அங்கே கிடைக்காத சான்ஸ் இல்லை. கிடைச்சா அங்கே இருக்கணும். மற்ற ஸ்டோர்ஸில் போய் என்னத்தை தேட முடியும்? இந்த இந்தியன் ஸ்டோர்ஸில் ஒரு வேலை இருந்தால் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணாராம், ஒரு இந்தியன் ஸ்டோர் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று விடாமல் பார்த்துருக்கார். வரிசையாக எல்லா இடத்துலையும் இவருக்கு என்ன அந்த லாங்குவேஜில் அவர் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி அவள் புரிஞ்சுட்டு அது இருக்கா இல்லையான்னு சொல்லி அது மாதிரி அவள் சொன்ன பிறகும் இருக்கா நம்ம செக் பண்ணுவோமே. சில சமயம் தான் அங்கே இருக்கும், அவளுக்கே நாலேஜ் இருக்காது, ஷாப்பில் இருக்க வாழ்க்கை. அதனால் அதை போய் பார்த்துருக்காரு அவர். ஒவ்வொன்றா பார்த்துட்டு 6வது இதுவும் பார்த்துட்டு கடைசியாக வெளியில் அந்த ஷாப்போட பவுண்ட்ரிலேருந்து வெளியில் வரத்துக்கும் போது டக்குன்னு ஏதோ கண்ணில் பட்டிருக்கு. பார்த்தானா இது ஏதோ மாதிரி தெரியுது, பேக்கெட் மாதிரி இருக்கே அந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாருன்னா அது பெரியவா தானே பண்ண வச்சுருக்கா. இல்லைன்னா அது விட்டு அப்படி வெளில வந்துருந்தா இந்த எபிசோட் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டே இருக்க முடியாது, அப்படியே முடிஞ்சு போயிருக்கும் அது. ஆனால் பெரியவா கடைசியில் அவருக்கு ஒரு புத்தியை கொடுத்து அப்படி பார்த்துட்டே வரும்போது டக்குன்னு கண்ணில் பட்டிருக்குன்னா பெரியவா தான் பார்க்க வச்சுருக்கார். அது எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கும் தெரியுறது. நம்மளுக்கு பக்தின்னு சொல்லியிருந்தேன், நிச்சயமாக இது பெரியவாவுடைய அனுகிரகம் தான், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. கரெக்டாக அவருக்கு ஏதோ ஒரு பேக்கெட் ஒன்று இருக்கே, சிப்ஸ் மாதிரி இருக்கே, ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கேன்னு கிட்டக்க போய் பார்த்தாருன்னா டேபிகோ கசாவா சிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராடக்ட் ஃப்ரம் கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டு அதுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கான். அது பார்த்தா எதிர்பார்த்தா மாதிரி அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு தான் அது, கேரளா ப்ராடக்ட் அப்படின்னு அங்கே இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டார். வீட்டுக்கு வந்துட்டே இருக்கார்.
இவ வந்து வீட்டில் வந்து மீரா பொழுது போகலைன்னு அதுதான் மகாபிரிவா தானே, வேறு யாரும் எனக்கு பொழுது போகலைன்னா முழுக்க மகாபிரிவா தான். அவனுக்கு அதே மாதிரி மகாபிரிவா ஸ்ரீ மகாபிரிவா சரணம்ன்றது எழுதுறது தான் அவருக்கு பொழுதுபோக்கு போல் இருக்குது. நல்லது தானே. வந்து அந்த மாதிரி குழந்தை உண்டாக இருக்கும்போது எழுதினேன்னா எல்லாம் அதுக்கான பலன் எல்லாம் குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நல்ல குழந்தையாக பிறக்கும். அவள் எழுதிகிட்டே இருக்கா. இல்லைன்னா நம்ம எப்படி கடவுளை வேண்டிக்க போகிறோம், நம்மளுக்கு எங்கே புத்தி வரப்போகிறது. அவள் எழுதிகிட்டே இருக்கா. எழுதி அந்த அப்போ தான் எழுதிய ஒரு 4-5 பேஜ் எழுதியிருப்பா போல இருக்குது. எழுதி அதை முடிக்க போகிறான். பார்த்தா கதவு காலிங் பெல் அடிக்கிறது போய் திறந்தா ஆத்துக்காரர் வந்திருக்கா. வெறுமை வரல, கையில் அந்த பேக்கெட்டை பார்த்த உடனே இவளுக்கு ஏகப்பட்ட குஷி. ஸ்ரீராம் கையில் இருந்தது. சிப்ஸ் பேக்கெட்டை தெரிஞ்சு போச்சு. டபக்குன்னு பிடிங்கி பார்க்குறா. பார்த்தானா அப்பா என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். அந்த இதில் ஸ்ரீராம் அவ்வளவு அவளுக்கு வந்து ஏதோ உலகமே கையில் கிடச்சிட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டயத்தில் அவளுக்கு இந்த மாதிரி எதாவது சாப்பிடணும்னு ஏதோ ஒன்று வினோதமாக தோணும், அது கிடச்சிடணும். அது வரைக்கும் அப்படியே இது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாள் அவளுக்கு. அடுத்தது சிலது வந்து சில ஸ்மெல்லோ சிலதை பார்த்தா பிடிக்காமையே இருக்கும். கண்ணில் பார்த்தாலே அது பார்த்தா அவளுக்கு வாந்தி வந்துடும். அதனால வேறு எதாவது பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே கன்சீவாக இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளம். அதனால் அதை பார்க்காமே இருக்கணும். 2 விஷயங்கள்ல எப்படி வேணால் நடந்துட்டுருக்கோம். அவளுக்கு கொஞ்சம் மாதம் வரைக்கும் அதை பார்த்துக்கணும் ஜாகிரதையாக. ஆனால் இப்போ வந்து பெரியவாளுடைய பொறுப்பாக எடுத்து பெரியவா பக்தியே ஆயாச்சவோ. அப்போ பெரியவா தானே தீர்த்து வைக்கணும். மீராக்கு அந்த மசக்கை கிரேவிங் வந்திருக்குன்னா பெரியவா தான் அதை தீர்த்து வைக்கணும். பெரியவா தான் கொடுத்துருக்கா அந்த கிரேவிங்கை. இப்போ பெரியவாளுடைய பொறுப்பாக எடுத்து அவர் தான் தீர்த்து வைக்கணும். அதனால தான் பெரியவா தீர்த்து வைத்த மீராவின் மசக்கை அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால் பெரியவாளே தீர்த்து வச்சுட்டா. அதனால் அதுக்கப்புறத்துலேருந்து ஒரே ஆனந்த கண்ணீரா அன்னைக்கு. ஓ பெரியவா யூஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி கத்தினாலாம். பெரியவா கிரேட்டு தான். அதுக்கப்புறம் பெரியவா வந்து பெரியவா மேலே நம்ம பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சுருக்கவா யாராக இருந்தாலும் யார் ஒன்றா இருக்கட்டும் பெரியவா கைவிட மாட்டார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. எந்த தேசத்தில் இருந்தால் என்ன பெரியவா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு. ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா பாதவேச்சர்